Hello friends, Ashok Armugam, Bangalore straight away point Coinomia. This is a brand new system, not even 10 days. More than 20,000 members join ஆயிருக்காங்க. இப்போதைக்கு இந்த அக்கவுண்ட் ஃப்ரீ தாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த வீடியோவை நான் எப்போ ஆரம்பிச்சேனோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி ஃப்ரீ சொல்லியிருக்கேன். இது செகண்ட் டைம். இந்த வீடியோவை இம்மீடியட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுங்க. இம்மீடியட்டா இந்த வீடியோனோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே போங்க. உங்களுக்கு தெரியலையா, ஜஸ்ட் கான்டாக்ட் மீ. நான் உங்களுக்கு என்னோட லிங்க் அனுப்புறேன். ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. 5 to 10 மினிட்ஸ்குள்ளார உங்க அக்கௌண்ட் செட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்க. எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. காயினோமியா பிராண்ட் நியூ சிஸ்டம். இவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வராங்க, ஒரு MLM கான்செப்ட்ல வராங்க அப்படின்னு கேட்டவன ஓடிடாதீங்க. இந்த வீடியோவை ஷட் டவுன் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 2016ல நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னா இந்த சிஸ்டம்ல இன்னைக்கு இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். திஸ் இஸ் அ ஃப்ரீ அக்கௌண்ட். நம்ம இப்போதைக்கு காசு கொடுக்கல. நானும் ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீயா கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் அதில் ஆட் பண்ண சொன்னேன். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். என்னோட எஸ்டிமேட்டட் இன்கம் ஜென்ரேட் ஆச்சு. ஜாஸ்தி மெம்பர்ஸும் எதுவும் இல்லை. நான் இந்த வீடியோவில் இருங்க, கண்டிப்பாக நான் ஐ வில் ஷோ யூ. ஸோ இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. ஓகே, நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னு. இந்த கம்பெனி என்னன்னா பிட்காயின் மைனிங் பண்ணிட்டு இருக்குது. பிட்காயின் என்ன, இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேக் ஆஃபீஸில் லாகின் பண்ணிட்டு வாட்டி மைனிங் என்ன அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. இல்லைன்னா என்கிட்ட கனெக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பிட்காயின் என்ன, வாட் இஸ் மைனிங், கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒரு 1-on-1 செஷன்ல என் கூட ஃபோன் பண்ணுங்க, என்கிட்ட பேசுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2007ல நிறைய பேர் பிட்காயின் பத்தி கேள்விப்பட்டு அதை வாங்காம விட்டுட்டாங்க. இப்போ எவ்வளோ வருத்தப்பட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கே தெரியும். நானும் ஒரு 7 இயர்ஸா ஆன்லைன் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். மெனி ஆன்லைன் சிஸ்டம்ஸ் பண்ணியிருக்கேன், ரெவென்யூ ஷேரிங் பண்ணியிருக்கேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன், ஏன் ஹெல்த் கேர் கூட பண்ணியிருக்கேன். நான் எல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரீ லான்ச்லேயே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வெப்சைட் நான் பார்த்ததே இல்லைங்க, சான்ஸே இல்லை. வண்டர்ஃபுல் வெப்சைட், நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க, வெரி குட் கான்செப்ட். நீங்கள் இதோட பொட்டென்ஷியல் கிராஃப் போட்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் உங்க கேள்வி உங்க ஸ்பான்சர்கிட்ட எப்பயுமே இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வாட்டி நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு இவ்வளோ ஒரு இன்கம் நான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு திஸ் சிஸ்டம் இஸ் ரன்னிங் ஃப்ரீ. ப்ரீ லான்ச்ல இருக்குதுங்க. நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு இந்த அக்டோபர் எண்டு வரைக்கும் ஃப்ரீல இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீ லான்ச்ல ஸ்டார்ட் ஆகிட்டு வாட்டி நீங்க எவ்வளோ பேர் இப்போ நீங்க ஆட் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே அவங்க கூட பெய்டு மெம்பரா வருவாங்க. ஏன்னா 30 டேஸ்ல அவங்களும் நிறைய மெம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எல்லாரும் ஒரு மோட்டிவேட்டடா இருப்பாங்க, ஒரு ப்ரொஜெக்டட் ஒரு எஸ்டிமேட்டட் இன்கம் பார்த்துட்டு. ஓகேங்களா, நம்ம இதை பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். ஏன் பார்க்கணும், வருத்தப்படக்கூடாதுன்னா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். 2016 will be the best. திவாலியை நல்லா கொண்டாடணுமா, இதுதாங்க ரைட் டைம். உங்க நியூ இயர் நல்லா கொண்டாடணுமா, இதுதாங்க ரைட் டைம். அடுத்த பொங்கல்ல நீங்க ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட நீங்க உங்க பொங்கலை கொண்டாடணுமா, திஸ் இஸ் த ரைட் டைம். தமிழ் நியூ இயர் கொண்டாடணுமா, திஸ் இஸ் த ரைட் டைம். அதுக்கு முன்னால வேலண்டைன்ஸ் நல்லா கொண்டாடணுமா, பீயிங் மேரிட் அன்மேரிட் எவ்ரிபடி செலிப்ரேட்ஸ் வேலண்டைன்ஸ் டே. ஸோ கொண்டாடணும்னா நீங்க இந்த சிஸ்டம்ல இருக்கணும் இப்போ இன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயினோமியா இஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஒரு 2014லேருந்து இந்த சிஸ்டம் மைனிங்ல இருக்குது. மைனிங்னா என்னங்க, நார்மலாக நம்ம கோல்டு மைன் கேள்விப்பட்டிருக்கோம், குவைரி கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாமே எடுக்கிறாங்க ஒரு மெட்டல் இது மாதிரி. இதே மாதிரி இன்டர்நெட்ல மைனிங் பண்ணுவாங்க. அந்த மைனிங் பண்றது தாங்க பிட்காயின். அது என்ன மைன் பண்றாங்கன்னா டைமண்ட் எடுக்கல, இது டைமண்ட் மாதிரி பிட்காயின்ஸ் எடுக்கிறாங்க.
ஒவ்வொரு டைமும் டிஃபிகல்ட் ஆகிட்டே இருக்கும். இது அதே மாதிரி எப்போ நம்ம டைமண்டை எடுக்கிற டைம்ல கோல்லாம் எடுக்க 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 ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் போயிட்டே இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் டைமண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இதில் டிஃபிகல்ட் லெவல். ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஸ்டார்டிங்கில் எப்போ மைனிங்லாம் ஆரம்பித்தாங்களோ, நம்ம ஜென்ரல் கம்ப்யூட்டர் இப்போ இருக்க உங்கள் கம்ப்யூட்டர்லேயே நம்ம மைனிங் பண்ணலாம். போக போக டைம் ஸ்பெண்ட் ஆகிட்டே ஆக நிறைய பேர் இதை மைனிங் இண்டஸ்ட்ரியில் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஆன்லைனில். ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா, கம்ப்யூட்டர் அந்த ஹீட்டை நிறைய ஜென்ரேட் பண்ணும். கம்ப்யூட்டர் ஸ்டாண்ட் பண்ணாது, வீடியோ கார்டு சப்போர்ட் பண்ணாது, அதுக்குன்னு தனியாக சிஸ்டம்ஸ்லாம் பண்ணாங்க, அப்கிரேட் பண்ணிட்டு பண்ணாங்க. சேம் அதே மாதிரிங்க நம்ம எப்போ சின்ன டைமில் டைப்ரைட்டர் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் வந்தோம். அந்த 486 586 அந்த சின்ன சின்ன கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து இப்போ எவ்வளோ i7 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷன் 5 ரேம்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி ப்ராக்ரஸ் ஆகி மைனிங்க்கும் ஒரு சிஸ்டம் வந்துருக்குது. ரொம்ப டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், அதுக்கு நிறைய பவர் தேவைப்படும், எலக்ட்ரிசிட்டி கரண்ட் நிறையா வேணும் அதுக்கு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் செகண்ட் கூட கரண்ட் போச்சுன்னா நீங்கள் மைனிங் பண்ண ஃபுல்லு உங்கள் ஹார்ட் ஒர்க்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் மைனிங். பிட்காயின் வருதுன்னா அந்த பிட்காயின்ல நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஒரு இ கரன்சி. நம்ம பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம், அந்த பணம் மாதிரி தாங்க இ கரன்சி. இப்போ ஃபாரின் கண்ட்ரில பார்த்தீங்கன்னா பிட்காயின் வேர்ல்டு வைட் நிறைய அக்செப்ட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு இந்தியாவில் தெரியல அது. ஸோ இந்த பிட்காயின் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிட்காயின் வச்சு நம்ம ஆன்லைனில் நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது, ஆன்லைனில் இப்போ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, நம்ம க்ளோத்திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, எலக்ட்ரானிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏங்க ஃபாரின் கண்ட்ரியில் அவங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ நீங்கள் இந்த சிஸ்டமில் இறங்குறீங்க, உங்கள்கிட்ட பிட்காயின் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுன் த லைன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா, ஜபாங்.com பார்த்தீங்கன்னா இவங்களும் பிட்காயின் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய மொபைல் ரீசார்ஜ் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வச்சு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சி திஸ் இஸ் த பியூட்டி. நம்ம ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணது, இட்ஸ் அ கால் சென்டர். 2012 லாஸ்ட் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னால் நிறைய கஸ்டமர்ஸ் நான் பேசும்போதெல்லாம், கால் எடுக்கும் போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு விஷயம்லாம் சொல்றது நான் 2003 கால் எடுக்கிறதுலாம் நான் 2006 கேள்விப்பட்டேன். நம்ம இந்தியாவில் பார்த்தேன் அதெல்லாம். ஸோ அவங்களாம் சொல்லுவாங்க அந்த பேம்ப்ளேட் இது மாதிரி பாம் டாப்பு, நம்ம பேஜரு, இது மாதிரி நம்ம அவங்க சொல்கிற டைம்லனா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. பட் நம்ம இந்தியாவில் ஒரு 1 year 2 yearsக்கு அப்புறம் தான் வந்துச்சு அந்த டெக்னாலஜி. அவங்க லேப்டாப் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 1 yearக்கு அப்புறம் தான் லேப்டாப்பே இங்கே வந்துச்சு. அதுக்கு முன்னால் நம்ம ஒரு 1000 பேரில் ஒருத்தர்கிட்ட ஒரு லேப்டாப் பார்த்துருப்போம், பட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் அதை. பட் இப்போ எல்லாத்துலேயும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாத்துலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒரு சிம் இல்லைங்க, 4 சிம்மு போட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னவா யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு சோஷியல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறீங்க, தேவையில்லாத மெசேஜ்லாம் அனுப்புகிறீங்க, யாரோ பண்ண போஸ்ட்டுக்கு நீங்கள் லைக் கொடுக்குறீங்க. ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃபே செட் ஆகுங்க இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கறது இவங்களோட டேட்டா சர்வீசஸ், டேட்டா சென்டர்ஸ். நான் எப்படி சொல்லியிருந்தேன், பிட்காயின் மைனிங் பண்ணுறாங்க, ப்ளஸ் இதுக்கு நிறைய பவர் வேணும், நிறைய டெடிக்கேட்டடாக இன்டர்நெட் வேணும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு கம்ப்யூட்டரும் நம்மளுக்கு இன்டர்நெட் இருந்தால் தான் அங்கே ஒர்க் ஆகுது இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸ் இது இஷ்யூவே இல்லை இவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா சென்டர்ஸ் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வேர்ல்டுலேயே 2 இடத்துல எங்கே நம்மளுக்கு அதிகமாக சோலர் பவர் கிடைக்குமோ அது மாதிரி கண்ட்ரியை சூஸ் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் ஒரு சர்வர் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பிக் ஆஃபீஸ் உங்களுக்கு சைனாவில் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல மட்டும்தான் தே ஹாவ் மோர் சன்லைட். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப அதிகமாக இந்த கிளைமேட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் இஷ்யூஸ் நிறையா இருக்கும், குளிர் பகுதி அதெல்லாம். ஸோ அதனால இங்கே தே ஹாவ் டன் இட். அண்ட் இப்போ 2 இடத்துல தான் இப்போதைக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் போக போக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு தே ஆர் இன் டூ செட்டிங் அப் ஆகிறதுனால செட் பண்ணது இப்போதைக்கு ஒன்லி இன் இந்தியா அண்ட் சைனா. பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, இவங்களுக்கு பிக் மஷின்ஸ், மைனிங் மஷின்ஸ் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சோலர் பவர் ரன் ஆகுது. ஏன்னா அதிகமாக பவர் கன்சப்ஷன் ஆச்சுன்னா
there are chances நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணும். இது மாதிரி நிறைய மைனிங் கம்பெனி நீங்கள் இதுக்கு மேலே கூட பார்த்துருப்பீங்க. எதுக்காக அந்த கம்பெனிஸ்லாம் ஸ்டாப் ஆச்சு, வை தட் கம்பெனி ரேன் அவுட், திடீர்னு கம்பெனி ஷட் டவுன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பேமெண்ட் கொடுக்காம வெப்சைட் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தேவர் யூஸிங் த பவர். ஸோ இப்போ சோலார் பவர் வரலன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதனால தாங்க இவங்க டீசல் ஜென்ரேட்டர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அதில். ஸோ இதனால டீசல் ஜென்ரேட்டர்ஸ், சோலார் பவர்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுனால மினிமம் கோ க்ரீன். ஸோ கோ க்ரீன் போடுறதுனால இவங்களுக்கு மேக்ஸிமம் பவர் இவங்களுக்கு 70 to 80% பவர் இவங்களுக்கு சோலர்லேருந்து வருது. பேலன்ஸ் தாங்க இவங்க எடுக்கிறது இங்கேருந்து, இவங்க டீசல் ஜென்செட்லேருந்து அண்ட் இவங்க எடுக்கிறது பவர். ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் கன்சப்ஷன் ஆஃப் பவர் இவங்க யூஸ் பண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதனால ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் சிஸ்டம். இப்போதைக்கு நம்மள ஒரு அக்கௌண்ட் தான் இதில் கிரியேட் பண்ணுறோம், அக்கௌண்ட் மட்டும் தான் அங்கே கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 27 days நம்ம இதில் வெயிட் பண்ண போகிறோம், டீம் பில்ட் பண்ண போகிறோம், அண்ட் தென் வி கோயிங் டு see how it is going to work. வெரி குட் ப்ரைஸிங். இப்போ நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதனோட ப்ரைஸிங் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி கமிஷன்ஸ்லாம் இதில் ஒர்க் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம இப்போ ப்ரைஸிங்கில் வந்துட்டோம். ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் 3 type ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்குது. ஒன்று பூல் கான்ட்ராக்ட், machine contract and rack contract. இப்போ இதில் பார்க்கும்போது நம்ம எப்படி பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள் $100 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ப்ரீ லான்ச், யூ ஜஸ்ட் நீட் டு ஹேவ் அன் அக்கௌண்ட் கிரியேட்டட். இது $100 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. $100 பிவி = 1. இந்த மைனிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது. ப்ளஸ் இந்த பூலிங் கான்ட்ராக்டில் உங்கள் கூட நீங்கள் லெவலில் இருக்கும்போது மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் ஆகிறாங்களோ உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் 8% உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா, எவ்ரிபடி வில் பி லுக்கிங் ஃபார் கெட்டிங் ஸ்டார்டட் வித் 100. ஸோ மினிமமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 100ல் பண்ணலாம். பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஐ ஆல்வேஸ் டாப்லையும் இல்லாமல் ரொம்ப பாட்டம்லையும் இல்லாமல் மிடில், நான் $1000 மஷின் கான்ட்ராக்டில் சைன் அப் பண்ண போகிறேன். நம்ம எவ்வளோ மேக்ஸிமமாக நம்ம இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ பெஸ்ட்டுங்க இதில். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் $1000 10%. அதே மாதிரி ஃபைனல் விச் இஸ் த ரேக் கான்ட்ராக்டில் $10,000 கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனோட ரெஃபரல் கமிஷன் 12% இதில் வரப்போகுது. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களால் கண்டினியூவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். ஸோ என்னோட வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? வீடியோவை லைக் பண்ணணும், ப்ளஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வரப்போகிற வீடியோஸ் உங்களுக்கு டைரெக்டாகவே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை, உங்கள் இமெயிலுக்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஃபாலோ அப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் பாஸ் த வீடியோ அண்ட் கிரியேட் an account and start promoting this business. ஓகேங்களா? இந்த வீடியோவை ஃபஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணலன்னா இப்போ பாஸ் பண்ணுங்கள். டோட்டலி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வாட்டி, ஆக்டிவேட் பண்ணிட்டு வாட்டி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ, நான் சைன் அப் எப்படி பண்ணுறது அது மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ பாஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் எப்படி எடுக்கணும், இட்ஸ் குவைட் நார்மல். ஜஸ்ட் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இல்லை ஷோ மோர்னு இருக்கும். அங்கே போய் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ. பட் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய நான் சிஸ்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். ஓகேங்களா? இது பண்ணிங்கன்னா என்னோட அடுத்த வர வீடியோஸ், காயினோமியாவில் வர வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜி பிளானிங், எப்படி நீங்கள் இதை ப்ரமோட் பண்ணணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் இமெயிலில் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்திருக்கும், அசோக் ஆறுமுகம் ஒரு அக்கௌண்ட் ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு, தயவு செஞ்சு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண போகிறேன். ஏன்னா ஐ ஆல்ரெடி கிரியேட்டட் அன் அக்கௌண்ட். அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுனால லாகின் பண்ணுறேன். தென் அதுலேருந்து என்னோட ஜாயினிங் லிங்க் எடுத்து அப்டேட் பண்ணுவேன். தென் அதில் சைன் அப் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதை லாகின் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ லாகின் பண்ணிட்டேன். இப்போ இந்த சிஸ்டமில் இப்போது நான் என்னோட ரெஃபரல் லிங்க் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ரெஃபரல் லிங்க் எங்கே இருக்குது? ஓகே, லெட் மீ டேக் திஸ் ரெஃபரல் லிங்க். ஓகேங்களா? இப்போது இந்த பேஜில் போயிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை இதில் காப்பி பண்ணுறேன். இதே லிங்க் தாங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும்
இருக்கும். இப்போ இந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஒரு பிக்கெஸ்ட் MLM ப்ரீ லான்ச் 27 days இன்னும் இருக்குதுங்க. பாருங்க, டைம் டவுன் ரிவர்ஸ் கவுண்ட் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனா ஒரு இப்போதைக்கு இதில் ஃப்ரீ அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணுறீங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இதில் லாகின் பண்ண சொல்கிறீங்க. இப்போதைக்கு ஃப்ரீ தாங்க, எந்த காசும் நம்ம பண்ணல. இதில் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் கூட நிறைய நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி ஏர்ன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க, தென் ஐ வில் டீச் யூ நீங்கள் எப்படி இதில் ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இதில் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஐடி MLM குரு ஆஷு அப்படின்னு காமிக்குது பாருங்க. என்னோட பேர் அசோக் ஆறுமுகம். உங்கள் டிசைட் யூசர் நேம் எப்படி நான் இது கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் யூசர் நேம் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் பட் இதில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. உங்கள் யூசர் நேம் கிரியேட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் போடுறீங்க, ஃபுல் நேமை போட்டுடலாங்க. இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் நீங்கள் போட்டுடுறீங்க அதில். அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுறீங்க, பாஸ்வேர்டு டைப் பண்ணுறீங்க, அதே பாஸ்வேர்டு ரிப்பீட் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிட்டு வாட்டி உங்கள் கண்ட்ரி, நீங்கள் இந்தியாவில் தான் இருப்பீங்க. இன்கேஸ் வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரியை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் லாகின் பண்ணலாம். ஐ அக்ரி பட்டனை கிளிக் பண்ணோன்னே லெட் ஸ்டார்ட்னு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஐ வில் டேக் யூ டு மை இமெயில். ஸோ எந்த இமெயிலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களோ அந்த இமெயிலுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் யுவர் காயினோமியோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த கிளிக் பண்ணணும்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா, இதுதான் நீங்கள் மெயினாக பண்ணுங்க. இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு லாகின் ஆகிடுது. ஸோ இப்போ நான் என் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். லெட் மீ கோ பேக் டு மை அக்கௌண்ட். இப்போ பாருங்க, நான் என்ன சொன்னேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் இதில் ஆட் பண்ணேன். ஹீ இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி குட் நெட்வொர்க்கர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு கம்பெனி சைட்லேருந்து எவ்வளோ பேர் கிடைக்கிறாங்கன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெட் மீ கோ டு த டேஷ்போர்ட். இப்போ டேஷ்போர்டில் போய் இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றுமே பேசலிங்க, கீழே போயிட்டே இருக்கேன். இப்போ பாருங்க, டைரக்ட் ரெஃபரல் இப்போ ஒருத்தர் தான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா 27 மெம்பர்ஸ் எனக்கு கம்பெனி சைட்லேருந்து வருது. இது ஒரு பைனரி. அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும் பாருங்க, அவங்க ஒரு லெக்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க 1 லெக்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். பைனரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்கேஸ் உங்களுக்கு பைனரி தெரியல. இட்ஸ் அ வெரி குட் கான்செப்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. 2016 லைஃப் சேஞ்சிங் ஆகணும். இப்போ நீங்க அந்த லைஃப் சேஞ்ச் ஆகணும், நீங்க ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணும், உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு அச்சீவ் பண்ணணும்னா இன்னைக்கு நீங்க சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த வீடியோவை இப்பயும் பாஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலன்னா 2016 நீங்க வருத்தப்பட போறீங்க அதுக்கப்புறம். ஓகேங்களா, ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் நான் கிரியேட் பண்ணேன். இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க. 57 யூசர்ஸ் இருக்காங்க. கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு பேர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை ஆட் பண்ணோன்னே இதில் நான் ஒரு பேர் அச்சீவ் பண்ணியிருக்கேன். 57 மெம்பர்ஸ் எனக்கு த்ரூ கம்பெனி ஐ எம் கெட்டிங் தட். இப்போ நானா இதை கெட் பண்ணல, கம்பெனி ஹஸ் ஆல்ரெடி கிவன் மீ 57 மெம்பர்ஸ். இப்போ பாருங்களேன், இதுதாங்க பியூட்டிங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஏன் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். இப்போ நான் டேஷ்போர்டில் இருக்கேன். ஓகேங்களா, டேஷ்போர்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் சைன் அப் பண்ணுறீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடுது. பாருங்கள், மேலே காமிச்சிடுறாங்க 27 days 3 hours 5 minutes இப்போ இருக்குது லான்ச் ஆகிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சிஸ்டம், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ரெஃபரல் லிங்க்ஸ் லெஃப்ட் சைடில் போயிருக்கேன். நம்ம லேண்டிங் பேஜஸில் இருக்கோம். இப்போ நம்ம லேண்டிங் பேஜஸில் ஆல்ரெடி இவங்க டிசைன் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க, இதுலேருந்து வெப்சைட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரே ஒரு டொமைன் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 100 rupeesக்கு godaddy.comல போனீங்கன்னா 100 rupeesக்கு நீங்கள் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த டொமைனை யூஸ் பண்ணி இதை லிங்க் பண்ணி உங்கள் வெப்சைட் மாதிரி ப்ரமோட் பண்ணுங்க. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க, அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த வெப்சைட்டு. நீங்கள் டிசைனே பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி டன் ஃபார் யூ. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட். இப்போ நீங்கள் எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணணும், இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பிளேஸ்மெண்ட் பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஆல் மெம்பர்ஸ் வில் பி கனெக்டட். லெஃப்ட் சைடில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லெக் அந்த ரைட் லெக் கொஞ்சம் வீக்காக இருக்குது, நீங்கள் ரைட் சைடில் சப்போர்ட் பண்ணணும்னா
நெக்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ல நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னா அப்படியும் பண்ணலாம். நீங்கள் பைனரியில் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது எப்படி பண்ணணும்னு. நீங்கள் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஜஸ்ட் ஒரு ரூல் மட்டும் செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அது அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேலன்ஸ்ல என்ன பண்ணுதுன்னா உங்க வீக்கர் லெக்ல எந்த லெக் வீக்கா இருக்குதோ ஆட்டோமேட்டிக்லி இந்த சிஸ்டம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்லி பிளேஸ்மெண்ட் அங்கே பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன ஒர்க்கு, என்ன மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும், அதுக்கு இதை யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் அண்ட் ப்ரமோட் பண்ணணும். இந்த வீடியோ யாரு கேட்டாலும் இந்த வீடியோவை ப்ரமோட் பண்ணுங்க. இதை சேம் வீடியோவை கூட நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா கூட ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்க சைடுக்கு பைனரி வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோவை எடுங்க, அதுக்கப்புறம் பார்க்க சொல்லுங்க, உங்க லிங்க் எடுங்க, சென்ட் பண்ணுங்க அவங்களுக்கு, அவங்க ஜாயின் பண்ணிட்டோம். தட் இஸ் another ஆப்ஷன் ஃபார் யூ. பட் என் டீம் இருந்தாலும் சரி, என்னோட ஸ்பான்சர் இருந்தாலும் சரி, ஒர்க் ஆகிட்டே இருக்குது. எப்படிங்க நான் சொன்னேன்னா இல்லையா, அதே மாதிரி சைன் அப். ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரே கம்ப்யூட்டர்ல உட்காந்து நிறைய ஐடி கிரியேட் பண்ண முடியாது. இப்போ பாருங்க பியூட்டி, இந்த சிஸ்டம்லயே இங்கேயே உட்காந்துட்டு நீங்க லேப்டாப் மட்டும் எடுத்துட்டு போங்க, உங்க நெட்லயே ஓபன் பண்ணி, இல்லை உங்க ஃப்ரெண்டை எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்ப சொல்லுங்க. என்ன அவருக்கு என்ன யூசர் நேம் பிடிக்கும், அவருக்கு ஃபர்ஸ்ட் நேம், அவரது லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், கண்ட்ரி உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் பாஸ்வேர்ட் மட்டும் போட்டு எந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணிட்டு ஜாயின் நவ் பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு அந்த ரெஜிஸ்டர் பண்ண இடத்துக்கு இமெயில் போய் சேர்ந்துடும். ஓகேங்களா, அவரு ஆக்டிவேட் பண்றாரு. நான் அந்த ஆக்டிவேஷன் இமெயில் பத்தி காமிச்சேன்னா இல்லையா பேக் சைட்ல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது டவுட் ஆயிருந்துச்சுன்னா பாஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை. நீங்க எப்படி அந்த ஆக்டிவேஷன் இமெயில் வரும், எப்படி ஆக்டிவேட் பட்டனை கிளிக் பண்ணணும் அண்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், அதெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணியிருந்தேன் அதில். ஸோ சிம்பிளா இருக்கிறதுக்காக அவரோட ஃபோன் நம்பர் இருக்கும் பாருங்க, அதாவது பாஸ்வேர்டா போட்டுருங்க. இல்லைன்னா ஆல்ஃபா நியூமரிக், இதுல என்ன கேட்குறாங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் பாஸ்வேர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில நம்பரு பேர் நீங்களா ஒரு ஜட்மெண்ட் பண்ணி ஒரு காமன் பாஸ்வேர்டா கிரியேட் பண்ணி வாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்க லாகின் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, இது பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த பியூட்டிங்க. இப்போ நீங்க அக்கௌண்ட், நீங்க ஒரே கம்ப்யூட்டர் ஒரே நெட் வச்சுக்கிட்டு ஒரே நாள்ல 100 லாகின் கூட பண்ணலாம். இப்போ பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம தமிழுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கோயம்புத்தூர், ஈரோடு சைட்லலாம் நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருக்காங்க, சார் நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி சார் பண்ண முடியும். இதுக்கு மேலே என் கூட சிஸ்டம்ல கூட பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது ஒரு ஐபி அட்ரஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும் கம்பெனி. ஸோ அதில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் எடுத்து போகணும், ஒவ்வொருத்தையும் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் உட்கார வைக்கணும், இல்லை அவங்க ஓன் கம்ப்யூட்டராக இருக்கணும், இல்லை ஃபோனில் பண்ண முடியாது, டேப்பில் பண்ண முடியாது, ரெஜிஸ்டர் மட்டும் கம்ப்யூட்டரில் தான் பண்ணுங்க. இப்போ அந்த இதே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு காலத்தில் நீங்கள் கிளம்பி உங்கள் பஸ்லேயோ ஸ்கூட்டர்லேயோ பைக்லேயோ கார்லேயோ கிளம்பி போய் ஈவினிங் வந்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 சைனப் போட்டுடலாம். இப்போதைக்கு ஃப்ரீ தாங்க. ஸோ எவ்வளோ மெம்பர் உங்களால் சேர்க்க முடியுமோ இந்த வீடியோவை எடுத்து போய் காமிங்க, சைன் அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 27 days இருக்குது. ஒரு நாளைக்கு 100 பேர்னா கூட கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ பண்ண முடியும். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் பண்ணிடலாம். இன்கேஸ் இப்போ ஒரு நாளைக்கு 10 சைன் அப் கூட பண்ணுறீங்க, 10 பேர் மீட் பண்ணுறீங்க, 10 பேர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்கிறீங்க, அவங்க 10 பேர் ஒரு கான்டாக்டில் இருக்கீங்கன்னா அடுத்த 27 நாளில் நீங்கள் 270 சைன்அப்ஸ் நீங்க பண்ணிடுவீங்க. 270 சைன்அப்ஸ்ல பை த டைம் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு வாட்டி லாகின் பண்ணி இது பாருங்க உங்களுக்கு எவ்வளவு டீம் பில்ட் ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு பைனரி எப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்குது பாருங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க. 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் உங்களுக்கு பெட்டர் உங்களுக்கு தோணுதோ, உங்களால தூக்க முடியுமோ அது பண்ணுங்க. பெஸ்ட். இது மாதிரி சிஸ்டம் சான்ஸே இல்லைங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. வருத்தப்படாதீங்க, 2016 முடியறதுக்கு ரொம்ப மாசம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா டேஷ்போர்டில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் 57 மெம்பர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா. 57 மெம்பர்ஸில் எவ்வளோ மெம்பர்ஸ் இப்போ என் கம்பெனி சைட்லேருந்து வந்துருக்குதுன்னு பார்க்கலாமா. பாருங்க, 57லேருந்து 61 யூசர்ஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ்ட். இப்போ 60 யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா இப்போ கொஞ்சம் இதனோட பியூட்டியும் நான் காமிக்கிறேன். இப்போ நான் என் பர்சனலி சைன் அப் பண்ணது ஒரே ஒரு பர்சன் தான். என் பைனரியை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பேர் தாங்க நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்லி ஒன் பேர், தட்ஸ் இட். இதனோட எஸ்டிமேட்டட் ஏர்னிங் பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அந்த எஸ்டிமேட்டட் ஏர்னிங் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்னதாக கேல்குலேட் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு 20% வந்தால் கூட நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ அதனால இது கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணல, ஏன்னா நீங்கள் இன்கேஸ் என் கூட ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க இந்த வீடியோவை, இன்கேஸ் நீங்கள் என்ன மாதிரி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த சைன் அப் அனுப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ எடுத்த டைம் எவ்வளோ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டோம். 20 மினிட்ஸ்ல எனக்கு 3 சைன் அப் ஆல்ரெடி வந்துருச்சு, 4 சைன் அப் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ பாருங்க, நீங்க மிஸ் பண்றீங்க. இப்போ கூட டைம் முடியலைங்க, இப்போ கூட இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் வி கோயிங் அப் அண்ட் இப்போ பார்க்குறது ப்ரொமோஷன். ரெஃபர் லிங்க் பார்த்துட்டீங்க. ப்ரொமோஷன் காயினோமியாக்கு என்ன பண்ண போகிறோம், இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா, இத்தீரியம் அது என்ன அது அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, எப்படி இது பிளாக் செயினில் ஒர்க் பண்ணுது, வாட் இஸ் மைனிங் நான் உங்களுக்கு தமிழில் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், வாட் இஸ் பிட்காயின், நம்ம எப்படி நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணுறது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ்லேயும் வீடியோ பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் பிடிஎஃப் கான்செப்ட் வேணும், போய் பார்த்துக்கேன். நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சரன்னு அனுப்பிட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப்பில், அது பாருங்கள், நீங்கள் அனுப்புங்க. பட் அட்லீஸ்ட் தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. ஓகேங்களா? இதில் ஃபியூ ப்ரொமோஷனல் கூட கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நான் என்னோட நெட்ஒர்க்கில் வந்துட்டேன். டைரெக்டை காமிக்கல, இது நான் கனெக்ட் ஆகிருக்கேன். இப்போ பாருங்கள், என்னோட ஒரே ஒரு மெம்பர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அது கண்டிப்பாக சொல்லலாம், அவங்க நிறைய ஏர்ன் பண்ண போகிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் என் கூட ஒர்க் போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் என் கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணுன்னா, இப்போது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு டைமில் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களை அதே பொசிஷன் போகிறேன். பிகாஸ் நான் ஒர்க் பண்ண போகிறது என் லெஃப்ட்லையும் ரைட்லையும் பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். என் டீம் பில்டிங் நல்லா போயிட்டுருக்குது, பேலன்ஸ்டாக போயிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு பெனிஃபிட் வேணும்னா டெஃபினெட்லி இந்த அக்கௌண்ட் இப்போதைக்கு கிரியேட் ஆகிருக்கணும். இனிமேல் பண்ணுங்கன்னு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? லீடர்ஷிப் போர்ட் பார்க்கலாம். நம்ம கமிஷன் அர்னிங் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வரப்போகுது. அண்ட் மை டீம். ஓகேங்களா? இதுதான் இருக்குது. மைனிங் வில் கம் ஆஃப்டர் சம் டைம், ஏன்னா இப்போதைக்கு ப்ரீ லான்ச்சில் தான் இருக்குது. இதுதாங்க, திஸ் இஸ் த பியூட்டி அபவுட் த சிஸ்டம். நம்ம இதை எங்கே பார்த்தோம், நம்ம பிளான். ஓகே, நம்ம இதில் இப்போ பார்க்க போகிறோம் ப்ரைஸிங். இப்போ ப்ரைஸிங்கில் நம்ம இந்த டீட்டெயில்ஸாக எப்படி இந்த ப்ரைஸிங் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 27 டேஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ கான்செப்ட். நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். எவ்வளோ பேரை ரெஜிஸ்டர் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். இது காமிக்கிறதுனால நான் இப்போது என் லாகின்ல போய் என்னோட ஒரே ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறதுக்காக என்னோட எஸ்டிமேட்டட் பார்க்கலாமா? ஓகே, லெட் மீ கோ டு த டேஷ்போர்ட். பியூட்டி இதுதாங்க, சரியா சிஸ்டம்ங்க. இது நீங்கள் பண்ணியே ஆகணும். அண்ட் இப்போ பாருங்கள், கீழே போயிட்டே இருக்கேன். அதே ஒரே யூசர் தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 61 இன்ச்சா 63 யூசர்ஸ். யாருங்க கொடுக்குறாங்க? என்னோட அப்ளையன்ஸ் கொடுக்குறாங்க, என்னோட கம்பெனி கொடுக்குது, காயினோமியா கொடுக்குது எனக்கு. ஸோ இது மாதிரி யாராச்சும் இது மாதிரி ஃபாஸ்ட் லாகின்ஸ் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? 20,000 மெம்பர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க இப்போ வரைக்கும். இன்னைக்கு வீடியோ பண்ணும்போது இன்னைக்கு தாங்க நான் சைன் அப் பண்ணேன். இதுங்க 10 நாள் விட்டுட்டு வாட்டி சைன் அப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிஸ்டம் வந்தோடனே அடுத்த நாளே அன்னைக்கே நான் சைன் அப் பண்ணுற மாதிரி ஆள் இல்லை. உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு கம்பெனி நான் ஸ்டடி பண்ணேன்னா தரோவாக ஸ்டடிஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் லாகின் பண்ணுவேன். ஓகேங்க, இப்போ நான் கொஞ்சம் கீழே போகிறேன். ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. என்னோட எஸ்டிமேட்டட் paycheck on the launch day பார்த்தீங்கன்னா $68,500 எஸ்டிமேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மெம்பருங்க நான் சேர்த்துட்டேன்? ஒரே ஒரு ஃப்ரெண்டு தாங்க நான் சேர்த்து விட்டேன். என்னோட கஷ்டப்பட்டு என் ஒரே ஒரு ஃப்ரெண்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் அசோக் பண்ணுறான்னா கண்டிப்பாக ஏதாச்சும் கரெக்டாக தான் பண்ணுவான்னு. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் ஆட் பண்ணேன். ஒரே ஒரு பேர் தான் ஆயிருக்குது. 63 யூசர்ஸ் எனக்கு கம்பெனி கொடுத்துருக்குது. இப்போ நான் இதில் போயிட்டு இருந்தேன்னா இந்த மெம்பர்ஸ் மட்டும் வச்சுட்டு ஆல்மோஸ்ட் இந்த 63 மெம்பர்ஸும் ஆக்டிவேட் ஆனாங்கன்னா எனக்கு $68,500 எனக்கு காத்துட்டு இருக்குதுங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வர்றதுக்கு. ஸோ இதில் நான் அவ்வளோ எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்துடுறேன். ஓகேங்களா? 68,500 இன்டூ இன்னைக்கு கரண்ட் ரேட்டு 66ல் போயிட்டு இருக்குதுங்க ஒரு டாலரு. இப்போ பார்த்தீங்கன்னா 45 lakhs 21,000ங்க. எனக்கே ஒரு சில டைம்ல ஆச்சு, அதனால தான் அந்த கால்குலேஷன் பண்ணி தான் 45 lakhs 21,000. இது கூட வேணாங்க, இவ்வளோ கூட எதிர்பார்க்க வேணாம். ஒரு 10% இந்த அமௌண்ட்டுக்கு இருந்தால் கூட கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 10 lakh rupees என்னால் ஏர்ன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் 27 டேஸில் மட்டும்.
எங்க லெட் மீ கோ டு மை ஸ்க்ரீன். இங்க பாருங்க 27 days 2 hours and 53 minutesல. அதுக்கப்புறம் என்னைக்கு லான்ச் ஆகுதோ அன்னைக்கு மட்டும் ஐ கேன் ஏர்ன் அப் டு 10 lakh rupees 1 monthல. உங்களாலையும் முடியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுங்க. இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, ஓகேங்களா, திண்டுக்கல், இது மாதிரி இடத்துல இருந்து இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த சிஸ்டமை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகணும், எப்படி உங்கள் தீபாவளி நல்லா கொண்டாடணும், எப்படி நீங்கள் நம்ம தமிழ் நியூ இயரை நல்லா கொண்டாடணும்னு பார்க்குறீங்களோ, பொங்கல் நல்லா போகணும், ஓகேங்க. அடுத்து நம்ம நிறைய ஃபெஸ்டிவல் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லாமல் அது வாங்கலாமா, இது வாங்கலாமா, இது வேணாம் விட்டுடலாம், இந்த வாட்டி அடுத்த வாட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசனை இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட நீங்கள் இந்த சிஸ்டமை யோசிச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள் என்னோட சிஸ்டமில் இப்போது டேஷ்போர்டில் இப்போ கூட கிளிக் பண்ணி பார்க்குறேன். லெட் மீ சி. இப்போ பேசினது ஒரு 5 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டேன். மேபி ஒரு 61லேருந்து ஏதாச்சும் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இன்கேஸ் இப்படி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் 63 யூசர்ஸ் அதே நம்பரில் தான் இருக்குது. பை த டைம் இதை நான் முடிக்கிறதுக்குள்ளார, இல்லை பை த டைம் நீங்கள் என்கிட்ட பேசி நான் நாளைக்கெலாம் பண்ணுறதுக்குள்ளார நிறைய நான் ஏர்ன் பண்ண போகிறேன். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ இதே வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், இம்மீடியட்டாக லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், த கோச் அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த த கோச்சில் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிலாம் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோ இங்கிலீஷில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுறது ஹிந்தியில் பண்ண போகிறேன். இன்கேஸ் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நார்த் இந்தியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஒரே ஒரு தமிழ் வீடியோ போதுங்க. தமிழ்நாடு மட்டும் நல்லா பண்ணலாம். தமிழில் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு தாங்க. நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறேன். என் கூட நீங்கள் ஒர்க் பண்ணி என் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஆகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கூட டைம் முடியல. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, பண்ண சொல்லலை, பண்ணியிருப்பீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங். கால் பண்ணுங்கள் எனக்கு. நான் பேசுகிறதுக்காக ரெடியாக இருக்கேன். என் நம்பர் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ரெடி. நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நன்றி.